கார்த்திக் ரேவதி சீரியல் நவம்பர் 14ஆம் தேதி எபிசோடுக்கான ஒரு ப்ரோமோ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். எபிசோடு எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, கார்த்தி வந்துட்டு ரேவதியை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. அப்போ கார்த்திக்கு ஒரு டவுட்டு, ரேவதி கிட்ட நம்ம நேரடியாக பார்த்து பேசினா கண்டிப்பா இந்த குடும்பத்துல உள்ள பிரச்சனை தீரறதுக்கு வாய்ப்பு இருக்கே அப்படின்னு கார்த்தி நினைக்கிறாரு. கார்த்தி நேரா தாத்தா கிட்ட, தாத்தா இருக்கிறதுலயே ரேவதி தான் நல்ல கேரக்டர்னு சொல்றீங்க, அவங்க கிட்ட கொஞ்சம் பேசி பார்க்கலாமே அப்படின்னு. அப்ப தாத்தா சொல்றாரு, இங்க பாருப்பா, ஃபர்ஸ்ட் அந்த சாமுண்டீஸ்வரியோட பொண்ணுங்களை நெருங்குறதே ரொம்ப கேட்டு பாக்குறேனே தாத்தா, இதுல என்ன இருக்கு அப்படின்னு. ஆனா தாத்தா சொல்றாரு, இங்க பாரு கார்த்தி, நீ சுலபமா இந்த விஷயம் நடந்துரும்னு நினைக்கிற, ஆனா இது எப்பேற்பட்ட கஷ்டம் அப்படிங்கிறது எனக்கு தான்ப்பா தெரியும் அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, இல்ல தாத்தா, நான் போயிட்டு பேசி பார்க்குறேன், அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம்ல அப்படின்னு. ஆனா தாத்தா சொல்றாரு, இல்ல கார்த்தி, நீ இந்த விஷயம் சுலபமா நடந்து முடியும் அப்படின்னு நினைக்கிறேன், ஆனா கண்டிப்பா இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு. பரமேஸ்வர் எந்த சொல்றாங்க, இங்க பாருங்க, கார்த்தி தான் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டா சொல்றான்னு, ஸோ கண்டிப்பா வந்துட்டு இந்த குடும்பத்தை ஒன்று சேர்த்துருவான், நீங்க ஏன் வந்துட்டு அவன் மேல நம்பிக்கை வைக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு. அப்ப தாத்தா சொல்றாரு, எனக்கு என் பேர மேல இல்லை நம்பிக்கையா, எனக்கு என்ன கவலைன்னா ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு. அப்ப பாட்டி சொல்றாங்க, அதெல்லாம் என் பேராண்டி நல்லபடியா பார்த்துப்பான், நீங்க அவன்கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிருக்கீங்கல்ல, அவன் கண்டிப்பா இந்த குடும்பத்தை ஒன்று சேர்த்துருவான் பாருங்க அப்படின்னு சொல்ல, உடனேயே தாத்தா சொல்றாரு, சரி பேராண்டி, உன் மேல நம்பிக்கை வைக்கிறேன், 60 நாளையில சாமுண்டீஸ்வரி சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு வருவேன்னு உன் மேல நம்பிக்கை வைக்கிறேன் கார்த்தி அப்படின்னு தாத்தா சொல்ல, இது கேட்டுட்டு கார்த்தி சொல்றாரு, தாத்தா இந்த நம்பிக்கை தான் தாத்தா நான் எதிர்பார்த்தேன், இது போதும் அப்படின்னு. அப்ப அருணும் ஆனந்தம் சொல்றாங்க, கார்த்தி கண்டிப்பா நீ ஒரு விஷயத்த கையில எடுத்தீங்கன்னா அதை ஃபினிஷ் பண்ணாம விட மாட்ட, அது எங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு பரமேஸ்வரி பாட்டி சொல்றாங்க, ஆமா என் பேராண்டிய பத்தி எனக்கு தெரியாதா, அவன் ஒரு விஷயத்த கையில எடுத்தானா அதை முடிக்காம விட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பெருமையா பேசுறாங்க. அதுக்கப்புறமா அருணும் ஆனந்தும் அங்கேருந்து வெளியில வராங்க. வெளியில வந்ததோட கார்த்தி நேரா அருண் கிட்டையும் ஆனந்த் கிட்டையும், அண்ணா அம்மா எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்க, ஆனந்த் சொல்றாரு, அம்மா வந்துட்டு ஒரு முக்கியமான பிசினஸ் விஷயமா அமெரிக்கா போயிட்டாங்க, அவங்க வரத்துக்கு 1 வீக் ஆகும், அது வரைக்கும் அப்பா அந்த பிசினஸ் விஷயம்லாம் பாத்துக்கிறேன்னு சொன்னாங்க, ஒன்றை மட்டும் தனியா அனுப்பக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நீங்க 2 பேரையுமே அப்பா இங்க அனுப்பிட்டாரு அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, அப்பாவால தனியா பாத்துக்க முடியுமா அப்படின்னு. அப்ப அருண் சொல்றாரு, அப்பா நமக்கு முன்னாடியே உள்ளவருடா, அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, கண்டிப்பா அவரு இருந்த இடத்துல எல்லாத்தையுமே சூப்பரா மேனேஜ் பண்ணிடுவாரு அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்றாரு. அருண் கேக்குறாரு, கார்த்தி இந்த குடும்பத்தோட பகைய நீ எப்படி கார்த்தி தீர்த்து வைக்க போற அப்படின்னு. அப்ப நம்ம கார்த்தி சொல்றாரு, அதான் எனக்கும் தெரியல அப்படின்னு. அப்ப அருண் சொல்றாரு, இங்க பாரு கார்த்தி, தாத்தா சொன்னதுலயே ரேவதி அப்படிங்கிற கேரக்டர் மட்டும்தான் நல்ல கேரக்டர் மாதிரி தெரியுது, நீ ஏன் அந்த ரேவதியை சந்திச்சு இந்த பிரச்சனையை தீர்க்க கூடாது அப்படின்னு. அப்ப கார்த்தி கேக்குறாரு, அருண் எப்படி அந்த ரேவதியை பாக்குறது அப்படின்னு. அப்ப ஆனந்த் சொல்றாரு, கார்த்தி அதுக்கு ஒரு நல்ல ஐடியா இருக்கு, கண்டிப்பா அத்தை நம்ம எல்லாரையும் பார்த்து ரொம்ப வருஷம் ஆயிட்டு, கண்டிப்பா நம்மள ஞாபகம் இருக்காது அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, ஆமால அத்தை நம்மளை பார்த்து ரொம்ப நாள் ஆயிட்டு, நம்ம கொஞ்சம் போயிட்டு யாருக்கும் தெரியாம ரேவதியை சந்திச்சுட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 3 பேரும் சேர்ந்து நேரா நம்ம சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் சாமுண்டீஸ்வரிக்கு விஷயம் தெரிய வருது, இது மாதிரி அபிராமியோட பையன் கார்த்தி ஊருக்கு வந்திருக்கான் அப்படின்னு. அப்ப ஒரு ஆள் ஓடி வந்து சாமுண்டீஸ்வரி கிட்ட, அம்மா ஒரு பெரிய விஷயம் நடந்து போச்சு அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, என்னடா ஆச்சு அப்படின்னு. அப்ப அவன் சொல்றான், அம்மா ரொம்ப நாளா திறக்காம இருந்த கோயில இன்னைக்கு ஒருத்தன் வந்து திறந்துட்டான் அப்படின்னு. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி டென்ஷன் ஆகி சில பொருட்களை போட்டு உடைக்கிறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, அம்மா அவன் பார்த்தா புயல் மாதிரி இருக்காம்மா, கண்டிப்பா வந்துட்டு நமக்கு ஒரு பிரச்சனையா வருவான்னு தெரியுது அப்படின்னு. சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, அதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்துல இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ரேவதி அந்த பொண்ணு எல்லாரும் வராங்க. 4 பேரும் வந்து நின்று, அம்மா என்னாச்சுமா ஏன் கவலையா இருக்கீங்க அப்படின்னு கேட்க, அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, நீங்க 4 பேரும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னு. அப்பன்னு பார்த்து சின்ன சர்பத்தான ராஜா இங்கேருந்து வராரு. வந்துட்டு, என்னம்மாச்சு ஏன் கோவமா இருக்க அப்படின்னு கேட்க, சாமுண்டீஸ்வரி நேரா அவரை பார்த்து, உன்கிட்ட நான் இந்த விஷயத்த பத்தியும் நான் கேட்கவே இல்லை அப்படின்னு. அப்ப அவர் சொல்றாரு, இல்லம்மா ஏதாவது பிரச்சனைனா சொல்லுமா, என்னால முடிஞ்சதை பாக்குறேன் அப்படின்னு.
சாமுண்டீஸ்வரி சிரிச்சுக்கிட்டே உன்னால எந்த பிரச்சனையை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு முறைக்க, அப்ப ஒருத்தர் ஓடி வந்து இங்க பாருங்கம்மா, வேலைக்காரர் ஓடி வந்து இங்க பாருங்கம்மா, வந்திருக்கிறது அந்த அபிராமியோட பையன் கார்த்தி. கண்டிப்பா உங்க 4 பொண்ணுங்கள்ல ஒரு பொண்ணை கல்யாணம் பண்றதுக்காக தான் வந்திருப்பானோன்னு எங்களுக்கு சந்தேகமா இருக்கு. அதனால நீங்க கொஞ்சம் உங்க பொண்ணுங்களை பாதுகாப்பா வச்சுக்கிறது நல்லது அப்படின்னு. அப்ப ரேவதிக்கு கார்த்தின்னு காதல் வந்ததோட, அம்மா யார பத்திமா சொல்றாங்க, கார்த்தி மாமாவா அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி நேரா ரேவதியை பார்த்து, ரேவதி, அவனுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகிட்டு அப்படிங்கிறத கேள்விப்பட்டிருக்கேன். அவன் பொண்டாட்டி கூட இப்ப ரீசெண்டா தான் செத்து போயிருக்கான்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதனால அவனுக்கெல்லாம் நீ வாக்கப்பட்டு போக முடியாது, அமைதியா இரு அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, இல்லம்மா, மாமா வந்துட்டு கொஞ்சம் நல்லவருன்னு எனக்கு தெரியுமா, கண்டிப்பா அவரால தீபாக்கா இறந்திருக்க மாட்டாங்க அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ஏ ரேவதி, நீ ரொம்ப நல்லவளா இருக்க, அதனாலதான் சுலபமா உன்னை ஏமாத்த பாக்குறாங்க, அதனால நீ கொஞ்சம் அமைதியா இரு அப்படின்னு. இது கேட்டதோட ரேவதி சொல்றாங்க, இல்லம்மா, நீ தான் வந்துட்டு மாமாவை பத்தி தப்பா சொல்லிக்கிட்டு இருக்க, ஆனா எனக்கு தெரிஞ்சு மாமா நல்லவர் தான் அப்படின்னு. சாமுண்டீஸ்வரிய நேரா அந்த ராஜாவை பார்த்து, இங்க பாரு ராஜா, உனக்கு பார்த்ததோட நல்லா புரிஞ்சிருக்கும் அந்த கார்த்தி இருக்கா இங்க வந்திருக்கான்னு. இது காரணம் முன்னிட்டும் அவன் நம்ம பொண்ணுங்களோட பேசவே கூடாது, ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு. இது கேட்டதோட ராஜாவும் சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் சாமுண்டீஸ்வரி நேரா ரேவதியை பார்த்து, இங்க பாரு ரேவதி, மற்ற பொண்ணுங்க கூட நான் சொல்றத கரெக்டா ஒபே பண்ணுவாங்க, ஆனா நான் சொல்றதை கேட்காம இருக்கிறது நீ மட்டும்தான். அதனால அந்த கார்த்திகிட்ட பேசுற வேலைய வச்சுக்காத, அவன்கிட்ட பேசுறது ஒண்ணுதான், பகையை வளர்த்துக்கிறதும் ஒண்ணுதான் அப்படின்னு. இதை கேட்டதோட ரேவதி சொல்றாங்க, அம்மா அதெல்லாம் நான் பாத்துக்கிறேம்மா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ரேவதி வெளியில வந்ததோட ராஜா வந்துட்டு நேரா ரேவதி கிட்ட போயிட்டு, என்ன ரேவதி, உனக்கு சின்ன வயசுல இருந்தே கார்த்தியை ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியும், அதுக்காக அந்த கார்த்தி கூட பேசணும் அப்படின்லாம் போயிட்டு முடிவு பண்ணிடாத அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, இல்லப்பா, நான் எப்படிப்பா போயிட்டு நான் கார்த்தி கூட பேசுவேன், அம்மாவுக்கு பிடிக்கலைன்னா விலகி தானே நிக்கணும் அப்படின்னு. இதை கேட்டுட்டு ராஜாவும் சரிம்மா அப்படின்னு சொல்ல, ரேவதி வந்துட்டு ஸ்கூட்டி எடுத்துட்டு வெளியில வராங்க. அப்பன்னு பார்த்து கார்த்தி அந்த பக்கமா பைக்ல வராரு. அப்ப கார்த்தி, அருண், ஆனந்த் 3 பேர் வராங்க. அப்ப ஆனந்த் சொல்றாரு, டேய், அதுல ஒரு பொண்ணு போகுதே, பார்த்தா தாத்தா சொன்ன குணத்துல அந்த பொண்ணு பார்க்கையில தெரியுது, அந்த பொண்ணை நம்ம கூப்பிட்டு கேட்டா என்ன அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, சரி அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ரேவதி அப்படின்னு கூப்பிட்டு பார்க்க அந்த பொண்ணு திரும்பி பாக்குறாங்க. நம்ம ரேவதி திரும்பி பார்த்துட்டு, யாரு நீங்க அப்படின்னு கேட்க, அருணும் ஆனந்தும், ஒன்றும் இல்லைம்மா, நான் சும்மா தான் கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்ல, ரேவதியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூட்டி எடுத்துட்டு போறாங்க. இப்போ 3 பேருமே சேர்ந்து நேரா ரேவதியை ஃபாலோ பண்றாங்க. ரேவதி திரும்பி பாக்குறாங்க, எதுக்கு இவனுங்க நம்மளை ஃபாலோ பண்றாங்க அப்படின்ட்டு. ரேவதி டக்குன்னு பைக்கை நிப்பாட்டிட்டு அங்கேருந்து வந்து, டேய் யாரா நீங்க, எதுக்குடா என்னை ஃபாலோ பண்றீங்க அப்படின்னு கேட்க, அப்ப ஆனந்த் சொல்றாரு, அம்மாம்மா, எங்களை எதுவும் பண்ணிடாதீங்கம்மா, ராஜசேதுபதி இருக்காருல்ல, அவர் வீட்டுக்கு நாங்க வந்திருக்கோம், நாங்க அபிராமியோட பையனுங்க அப்படின்னு. இதை கேட்டதோட ரேவதி செம்ம ஷாக் ஆகி, ஐயோ மாமா நீங்களா அப்படின்னு சொல்ல, அப்ப ஆனந்த் சொல்றாரு, ஆமாமா, நான் ஆனந்த், இவன் அருண், அந்த இருக்கான் பாரு கார்த்தி அப்படின்னு காமிக்க, நம்ம ரேவதி கார்த்தியை பார்த்ததோட அது கார்த்தி மாமா அப்படின்னு சொல்ல, அப்ப அருண் சொல்றாரு, ஆமாமா, அவன் தான் கார்த்தி அப்படின்னு. அப்ப ரேவதி நேரா கார்த்தி கிட்ட போயிட்டு, மாமா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, உங்களை பார்த்து எத்தனை வருஷம் ஆகுது, எங்களை எல்லாம் கொஞ்சம் கூட உங்களுக்கு ஞாபகமே இல்லையா, இப்பதான் எங்களை பார்க்கணும்னு யோசனை வந்துச்சா அப்படின்னு. அப்ப அருண் சொல்றாரு, இங்க பாருமா, அதான் உங்க குடும்பத்துக்கும் தாத்தா குடும்பத்துக்கும் ரொம்ப பெரிய பகை இருக்காம்ல, அப்புறம் எப்படிமா வந்து பார்க்க முடியும் அப்படின்னு. ரேவதி சொல்றாங்க, ஆமா, இன்னைக்கு கூட அம்மா உங்களை பத்தி தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு. ஆனந்த் சொல்றாரு, எங்களை பத்தி சொல்லியிருக்க மாட்டாங்க, எங்களை பத்தி திட்டிக்கிட்டு இருந்திருப்பாங்க அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, எப்படிமாமா கரெக்டா சொல்றீங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட எங்க அம்மா உங்களை பத்தி தான் கழுவி கழுவி ஊத்திக்கிட்டு இருந்தாங்க, கரெக்டா சொல்றீங்களே அப்படின்னு. அப்ப ஆனந்த் சொல்றாரு, இதுல என்ன இருக்கு, அத்தை எப்படியெல்லாம் எங்களை பத்தி யோசிப்பாங்க அப்படிங்கிறத தாத்தா எங்ககிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க அப்படின்னு. இது கேட்டதோட ரேவதி சொல்றாங்க, சரி விடுங்க மாமா, இப்ப நான் கூட உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்தா கண்டிப்பா வந்துட்டு ரொம்ப பெரிய பிரச்சனையா வரும் அப்படின்னு. அப்ப கார்த்தி கேக்குறாரு, சரி நீங்க இவ்வளவு சொல்றீங்களே, இந்த ஃபேமிலி ஒண்ணு சேரணும்னு நீங்க நினைக்கலையா அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, எனக்கு அப்பையிலேருந்தே அதே ஆசைதான், தாத்தா பாட்டின்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனா தாத்தா பாட்டி கூட அம்மா பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, எதுக்காக பேசக்கூடாது அப்படின்னு சொன்னாங்கன்னு தெரியல, ஆனா ஃபேமிலி ஒன்னா ஒத்துமையா சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன், ஆனா அது எதுவுமே நடக்கவே மாட்டேங்குது அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, நீங்க ஆசைப்பட்டது கண்டிப்பா நடக்கும், அதுக்காக நீங்க ஒரு சின்ன உதவி பண்ணா மட்டும் போதும் அப்படின்னு. அப்ப அவங்க கேக்குறாங்க, அந்த ரேவதி,
நம்ம குடும்பம் மறுபடியும் ஒன்று சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கார்த்தி சொல்றாரு. அதுக்கு கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. அதுக்கு நான் சொல்ற மாதிரி செஞ்சீங்கன்னா கண்டிப்பா நம்ம குடும்பம் ஒன்று சேரும் அப்படின்னு. இது கேட்டுட்டு ரேவதி சொல்றாங்க, சொல்லுங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு. கார்த்தி கேட்குறாரு, சரி தாத்தா குடும்பமும் உங்க அம்மா குடும்பமும் எதுக்காக பிரிஞ்சிச்சு அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா, ஏதாவது யோசனை இருக்கா அப்படின்னு. அப்ப அந்த ரேவதி சொல்றாங்க, இங்க பாருங்க, அது மட்டும் என்னன்னு எங்க அம்மா இது வரைக்கும் சொன்னதே கிடையாது. ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிட்டு அதனால அம்மாவும் அப்பாவும் ஓடி வந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் எனக்கு தெரியும். ஆனா எதுக்காக அம்மா ஊரை விட்டு ஓடி வந்தாங்க அப்படின்னு எனக்கு தெரியாது அப்படின்னு. கார்த்தி கேட்குறாரு, ஒருவேளை தாத்தா வந்துட்டு கல்யாணத்துக்கு ஒத்துக்கலையா அப்படின்னு. ரேவதி சொல்றாங்க, அதான் மாமா எனக்கும் என்னன்னு தெரியல அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, சரி ரேவதி, இந்த 2 குடும்பமும் ஒன்று சேரணும் அப்படின்னா உங்களால மட்டும்தான் முடியும். நீங்க தான் எப்படியாவது வந்துட்டு அந்த வீட்டுல என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு எங்ககிட்ட சொன்னீங்கன்னா இந்த குடும்பம் ஒன்று சேர்றதுக்கு நாங்க ஏதாவது முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு. ரேவதி சொல்றாங்க, ரொம்ப நாளா தாத்தா கூட பேசணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. என்னை தாத்தாட்ட கூட்டிட்டு போறீங்களா யாருக்கும் தெரியாம அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, கண்டிப்பா நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கிட்ட நேரா ரேவதியை கூட்டிட்டு போறதா கார்த்தி வந்துட்டு ரேவதிக்கு வாக்கு கொடுக்குறாரு. அப்பன்னு பார்த்து ரேவதியோட அப்பா அந்த இடத்துக்கு வராங்க. அவரு நேரா ரேவதியை பார்த்துட்டு, ரேவதி நீ யாருக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்க ரேவதி அதிர்ச்சியாகி திரும்புறாங்க. அப்ப நம்ம கார்த்தியை நேரா அவரை பார்த்து மாமா அப்படின்னு சொல்ல, அவரு நேரா கார்த்தியை பார்த்துட்டு, கார்த்தி நீயா மாப்பிள்ள அப்படின்னு சொல்ல, கார்த்தி சொல்றாரு, மாமா நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்க அவர் சொல்றாரு, நான் எப்படி மாப்பிள்ள இருக்கேன், வீட்டுல ஒரு வேலைக்கார மாதிரி இருக்கேன் அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, நீங்க எப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல இருக்கீங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே என்கிட்ட தாத்தா சொல்லிட்டாரு, நீங்க கவலைப்படாதீங்க, கண்டிப்பா வந்துட்டு இந்த குடும்பம் ஒன்று சேரும் அப்படின்னு. அப்ப அவர் சொல்றாரு, இங்க பாருங்க மாப்பிள்ள, நீங்க சுலபமா நினைக்கிறீங்க கண்டிப்பா இந்த குடும்பம் ஒன்று சேர்ந்துரும் அப்படின்னு. ஆனா உன் அத்தையை பத்தி உனக்கு இன்னும் தெரியல. அவ ஒரு முடிவு எடுத்தான்னா கண்டிப்பா அந்த முடிவுல ஜெயிக்காம இருக்க மாட்டா. அதே மாதிரிதான் இந்த முடிவும். அவ என்னை ஊரை விட்டு ஓடி போக கூப்பிட்டா, நானும் சரி அப்படின்னு வந்தேன். ஆனா கடைசியில நாங்க 2 பேருமே சந்தோஷமா இருப்போம், அவ அமைதியா இருப்பா அப்படின்னு நினைச்சேன். ஆனா அவ என்னை நல்லா ஏமாத்திட்டா. அவ என்னை லவ் பண்றதா சொல்லி என்னை சரியா ஏமாத்திட்டா. என்னால அவ கூட நிம்மதியாவே இருக்க முடியல. அவ என்னைய ஒரு வேலைக்கார மாதிரி தான் பார்த்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு. இது கேட்டுட்டு கார்த்தி சொல்றாரு, மாமா உங்க விஷயம் எல்லாத்தையுமே தாத்தா சொல்லிட்டாங்க. இந்த சூழ்நிலை மாறணும் அப்படின்னா நம்ம குடும்பம் ஒன்று சேரணும் அப்படின்னு. அப்ப அவர் சொல்றாரு, கண்டிப்பா ஒன்று சேர்றதுக்கு வாய்ப்பே இல்லை மாப்பிள்ள. உனக்கு அந்த உன் அத்தை சாமுண்டீஸ்வரிய பத்தி தெரியாது, அவ எப்படிப்பட்டவ அப்படிங்கிறத நீ மறந்துட்டு பேசுற அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, நீங்க பாருங்க மாமா, இந்த குடும்பத்தை ஒன்று சேர்க்கறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். இன்னும் 60 நாளையில அத்தையை வந்துட்டு இங்க ஊருக்கு கூட்டிட்டு வந்துட்டு கும்பாபிஷேகம் நடத்துறதா நான் தாத்தா கிட்ட வாக்கு கொடுத்துருக்கேன். அந்த ஊர்ல உள்ள எல்லாருமே வந்துட்டு இந்த கோயில்ல கும்பாபிஷேகம் நடக்கும் அப்படிங்கிற ஆசையோட இருக்காங்க. அதனால இந்த வாக்கை நான் கண்டிப்பா நிறைவேற்றியே ஆகணும் அப்படின்னு. அப்ப ராஜா சொல்றாரு, கார்த்தி நீ தேவையில்லாம வாக்கு கொடுத்துட்ட, நீ இந்த வாக்குலேருந்து பின்வாங்கிறது நல்லது. ஏன்னா உன் அத்தையை பத்தி உனக்கு இன்னும் தெரியல அப்படின்னு. ரேவதி சொல்றாங்க, அப்பா உங்களுக்கு ஏன்பா நம்பிக்கை இல்லாம பேசுறீங்க, கண்டிப்பா மாமா இதுல ஜெயிப்பாருன்னு எனக்கு என்னமோ தோணுது அப்படின்னு. அப்ப ராஜா சொல்றாரு, இங்க பாரு ரேவதி, காலையிலேயே அம்மா கூப்பிட்டு என்ன சொன்னா, இது மாதிரி கார்த்தி குடும்பத்தோட பேசக்கூடாதுன்னு சொல்லி தானே காலையிலேயே நம்மளை வார்ன் பண்ணா. இப்ப நீ கார்த்திகிட்ட பேசிக்கிட்டு இருக்க விஷயம் யாராவது சாமுண்டீஸ்வரி கிட்ட போய் சொன்னா ரொம்ப பிரச்சனை ஆகிரும், உனக்கு தெரியுமில்ல அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, அப்பா அப்படியெல்லாம் அம்மா எதுவும் கோவப்பட மாட்டாங்க அப்படின்னு. அப்ப அவர் சொல்றாரு, அதெல்லாம் இல்லை, கண்டிப்பா வந்துட்டு சாமுண்டீஸ்வரி கோவப்படுவா அப்படின்னு. அப்பன்னு பார்த்து ஒருத்தர் வந்துட்டு பார்த்துட்டு போயிடுறாரு. இது மாதிரி சாமுண்டீஸ்வரி கிட்ட போயிட்டு, இங்க பாருங்கம்மா, இது மாதிரி அந்த ரேவதி உங்க பொண்ணு 2வது பொண்ணு இருக்கால, அவ அந்த ராஜ சேதுபதியோட பேரன் கார்த்திகிட்ட பேசிக்கிட்டு இருந்தாதான் நாங்க பார்த்தோம் அப்படின்னு. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. காலையில தானே அந்த ரேவதி கிட்ட எடுத்து சொன்னேன், கார்த்திய பார்க்க கூடாது, அவன்கிட்ட பேசக்கூடாது அப்படின்னு. ஆனா அவ என்ன காரியம் பண்ணிருக்கா, அவகிட்ட எத்தனை தடவை சொன்னாலும் கேட்க மாட்டா போல. இதுக்கு மேல அவளை இந்த வீட்டுல அடைச்சி வச்சாலும் சரியா வரும் அப்படின்ட்டு முடிவு பண்றாங்க சாமுண்டீஸ்வரி. சாமுண்டீஸ்வரி நேரா வந்துட்டு ரேவதிக்கு கால் பண்றாங்க. அப்பன்னு பார்த்து கார்த்தி பக்கத்துல இருக்காரு. அப்ப ரேவதி சொல்றாங்க, ஐயோ அம்மா தான் ஃபோன் பண்றாங்க, அம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சு போல நான் இங்க வந்திருக்கிறது அப்படின்னு சொல்ல, கார்த்தி சொல்றாரு, எப்படியாவது பேசுங்க அப்படின்னு. சாமுண்டீஸ்வரியோட போனை அட்டன் பண்றாங்க ரேவதி. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ஏய்
எங்க இருக்க அப்படின்னு ரேவதி சொல்றாங்க. அம்மா, நான் சும்மா அந்த கடைக்கு தாம்மா வந்தேன், இப்ப வந்துடுறேன் அப்படின்னு. கடைக்கு போனியா இல்ல அந்த கார்த்திய பார்க்க போனியா? கார்த்தி கூட ரோட்ல நின்று பேசிக்கிட்டு இருக்கிறதா எனக்கு இப்ப விஷயம் வந்துச்சு. காலையில உன்கிட்ட நான் என்ன சொன்னேன்? என்ன நடந்தாலும் அந்த கார்த்தியோட பேசக்கூடாதுன்னு சொன்னேன். ஆனா போயிட்டு நீ கார்த்திகிட்ட பேசிட்டு நிக்கிற. இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல, மரியாதையா வீட்டுக்கு வா அப்படின்னு. இது கேட்டதோட ரேவதியும் அம்மா உடனே வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா வீட்டுக்கு கிளம்புறாங்க. கார்த்தி ரேவதி கிட்ட, ரேவதி கவலைப்படாத, உங்க அம்மா எதுவும் பேச மாட்டாங்க அப்படின்னு. ரேவதி சொல்றாங்க, இல்ல எங்க அம்மாவை பத்தி உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நேரா வீட்டுக்கு கிளம்புறாங்க. ராஜா சொல்றாரு, இங்க பாருங்க தம்பி, கண்டிப்பா இன்னைக்கு ரேவதிக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அவங்க அம்மா ஒரு தடவை வந்துட்டு அவங்க தாத்தா ராஜசேதுபதி கூட ரேவதி பேசினா அப்படின்னு காலில் சூடு வச்சுட்டா தெரியுமா? ஒரு வாரம் வரைக்கும் ரேவதியால வெளியில நடக்கவே முடியல. அப்படிப்பட்ட ஒரு கொடுமையான சூழ்நிலையில ரேவதி சிக்கிட்டு இருக்கா அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தி ரொம்ப ஃபீல் பண்றாரு, பாவம் ரேவதி அப்படின்னு. இன்னொரு பக்கம் ராஜா சொல்றாரு, கார்த்தி நான் பாத்துக்கிறேன் எப்படியாவது போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நேரா போறாங்க. அங்க வீட்டுக்கு போனதோட சாமுண்டீஸ்வரி கையில ஒரு கம்போட உட்காந்துருக்காங்க. அப்ப ரேவதி அங்கேருந்து போயிட்டு அவங்க அம்மாவை பார்த்துட்டு, சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்ல, சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, ஏய் இங்க பாரு, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க நீ அப்படின்னு கேட்க, அப்ப ரேவதி சொல்றாங்க, ஏம்மா என்னாச்சு அப்படின்னு. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இந்த கார்த்தி கூட பேசக்கூடாது அப்படின்னு நான் உன்கிட்ட வார்ன் பண்ணேன். ஆனா நீ கார்த்திகிட்ட போய் பேசிக்கிட்டு இருந்திருக்க. எவ்வளவு தைரியம் இருந்தா கார்த்தி கூட போய் பேசுவேன். அப்ப நான் பேசுற பேச்சுக்கு என்ன மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி ரேவதியை அடிக்க போக, அப்ப ராஜா போயிட்டு தடுக்கிறாரு. இங்க பாரு, என் பொண்ணை நீ அடிக்க கூடாது அப்படின்னு. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, உங்களுக்கு எப்ப இந்த தைரியமெல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு. அப்ப அவர் சொல்றாரு, இங்க பாரு, இவ என்னுடைய பொண்ணு, இவளை அடிக்கணும்னா நீ வந்துட்டு என்ன மீறிதான் அடிக்கலாம் அப்படின்னு சொல்ல, அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ஓ ஒன்னு அடிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பு எடுத்துட்டு ராஜாவை அடிக்க போக, அப்ப ரேவதி கத்துறாங்க, அம்மா தயவு செஞ்சு அப்பாவை அடிக்காதம்மா அப்படின்னு. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, நீ வந்துட்டு அந்த கார்த்தியை பார்க்க போகக்கூடாது, அப்படி போனீங்கன்னா உங்க அப்பனுக்கு தான் அடிவிடும் அப்படின்னு சொல்லிட்டு சாட்டையை எடுக்கிறாங்க. இதை பார்த்துட்டு ரேவதி கத்துறாங்க, அம்மாவை தயவு செஞ்சு அப்பாவை தயவு செஞ்சு விட்டுருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் அருணும் ஆனந்தும் கார்த்திகிட்ட, கார்த்தி இன்னைக்கு நம்ம ரேவதி கூட பேசினது ரொம்ப தப்பு கார்த்தி. அத்தையை பத்தி உனக்கு இன்னும் தெரியல, அத்தை சரியான கோபக்காரி. ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டா அவ்வளவுதான். அங்க ரேவதியோட நிலைமை என்னன்னே தெரியல, பாவம் ரேவதி அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு. இந்த ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இனிமே அப்டேட்ஸ் வேணும்னாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.